ஓகே. ம். இன்னைக்கு முடிச்சிடலாம். இதான் எனக்கு தெரிஞ்சு அநேகமா கடைசி பார்ட்டாக்குன்னு நெனைக்கிறேன். ம். சரி ஆரம்பிக்கலாங்க. ஹலோ அண்ட் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டூ ஆர்கனைட் கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம எது பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீமெத்தட் டோர்மெண்டட் ஃபாதர்ஸ். அதாவது டார்ச்சர் பண்ண தகப்பன். போலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப வளர வேணாம். போயிடலாமா? ம். டார்ச்சர். அதாவது கைஸ் இதுல நம்ம என்னன்னா, எனக்கு இதுவரைக்கும் நம்ம போன வரைக்கும் என்ன துப்பு கிடைச்சிருக்கு? அதாவது என்ன க்ளூ கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ்மேரி ரீடா போயிருப்போம். அந்த கிழவன விசாரிக்கிறதுக்கு. எப்படி சொல்லுங்க நீங்க எப்படி கதை? ஓகே. இந்த ரோஸ்மேரி நம்ம வந்து பொய்யான இது வேன்லாம் திருடி என்ன இந்த ஜெனிஃபர்னு ஒருத்தி இருப்பா. அவளோட மறைவுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு போய் பார்த்துருக்கோம். அத கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, குளோரியான்னு ஒரு நர்ஸ் இவங்க வந்து ரிச்சர்ட் ஃபெல்டனோட நர்ஸ் வந்து பார்த்துக்குவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப நம்ம பேசும்போது என்ன தெரியுதுன்னா, இவ வந்து மறைக்கிற அந்த ரிச்சர்ட் ஃபெல்டன். அதுக்கப்புறம் நம்ம நைட் நேரம் வந்து பார்க்கும்போது தான், இங்க தான் இருக்கா, இங்க தான் இருக்கா. ஆஹா! நைட் நேரம் இந்த மாரி வந்து பார்க்க சபிக்க முடியாதுயா. ஏன்? ஏங்க அப்படி போய் சுத்திட்டு இந்த பீரோ கிட்ட வந்துக்கலாமா? உள்ள பீரோ இருக்குல்ல. உள்ள போ, உள்ள போ. பீரோ இருக்கு. இருங்க, இருங்க. ஆ. அவ்வளோதான் கைஸ். அவ்வளவுதான் ஈஸி தான். உங்களுக்குலாம் பயந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? ம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிச்சர்ட் ஃபெல்டன் அவன வந்து நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்காக, அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக வந்திருக்கோம் guys நம்ம. ஜெனிஃபர விசாரிக்காக வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட மாட்டிக்குவான். இப்போ இங்கேருந்து தப்பிக்கணும். அதான் பெரிய பிரச்சனை. ஆமா. அப்படியே போறோம். அப்படியே போயிட்டு உள்ள வரலாம் இருங்க. கொஞ்சம் இருக்காயா அவ? கதவு திறக்கவே இல்ல. சவுண்ட் கேக்குது. என்ன போமா? போலாமா? நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோ. பாத்து போ. பென்சில் இருக்குன்னு பாத்துக்கோங்க. எங்கடி இருக்க? இல்ல, இல்ல. இல்ல, இல்ல, இல்ல. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். மேல எங்க போயிட்டு இருக்கான்னு தெரியலையே அவ. ஆஹா! போயிட்டான்னு நினைக்கிறேன். சரி guys நம்ம டார்ச் லைட் போட வேணாம். போட்டா தெரிஞ்சிரும். அதான். கேம் ஒண்ணு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இல்ல, இல்ல. ஓ இது போகணுங்க. லிஃப்ட் வந்துருச்சு. லெஃப்ட் லைட் எரியுது. ஆமா போரு. அதிசயமா லைட் எரியுதுங்க. ஃபர்ஸ்ட் Actually- வரும்போது இது வரல. இப்ப லைட் எரியுது. வாங்க பார்க்கலாம். சரி பார்க்கலாம். இங்க தான் போகணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓ அதே ஆயிடுச்சா? பரவாயில்ல. அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே. நல்லதுதான். இப்ப டார்ச் லைட் போடுவேன்டா டேய். தைரியமா போட்டுக்கிட்டா போச்சு. ஏதோ டார்ச் லைட் போட மாதிரி தெரியல. ஏதோ பிடிச்சி அமுக்குற மாதிரி இருக்குங்க. என்ன தேர்ட் ஃப்ளோரா? தேர்ட் ஃப்ளோர் போகவே தானே? ச்சே. எலவேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நின்றுச்சு. பாதி நின்றுச்சு. யாரு? நிக்குது. இல்ல இல்ல நிறுத்துங்க. ஆஹா கண்ட்ரோல் பண்றாங்க போலங்க. என்னாச்சு? வந்து எதுவுமே இங்க நடக்க மாட்டேங்குதாமா? அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குங்கறாங்க. தர. ஆஹா ஓபன் பண்ணியாச்சு. ஓ லைட் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஆஹா என்ன மேனாச்சு? தெரியலையே. ஓ உள்ளே உட்காந்துட்டோம். நீங்க எவ்வளவு நேரம் உட்காந்துருக்குன்னு தெரியலையே. அதானே. இங்க தப்பிக்கலான்னு பார்த்தா. ஓ யாராச்சும் மேல இருக்கீங்களா? குளோரியாவா? நான் இங்க இங்க தான் இருக்கேன். எனக்கு உதவி செய். நான் தான் மிஸ்ரீங்கறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஜாக்கிரதையா இரு. அவங்க எல்லாம் வந்து ஆயுதங்களோட வச்சிருக்காங்க. நீ யாரை பத்தி பேசுற? அந்த அவன அப்புறம் சைக்கா பார்த்தோம். சரி நான் போலீஸ்ல கூப்பிடுறேன் அப்படிங்கறாங்க. சீக்கிரம் முதல்ல பண்ணு அப்படிங்கறாங்க. டவுட்டா இருக்கு. தான் வெளிய போறேன். என்ன நிறுத்து நீ இங்க தான் இருக்கியான்னு கேட்டான். நீ அமைதியா இரு. சரி நீ தயவு செஞ்சு தனியா விட்டு போகாத. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. எனக்கு மட்டும் தான் அந்த கீ இருக்கு. நீ என்னன்னா உள்ள போய் போலீஸ் வெயிட் பண்ணலாம். உள்ள அப்படிங்கறாங்க. சரி போணும். ஓபன் பண்ணுங்க. எங்க இருக்கோம்? செகண்ட் ஃப்ளோரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓ கீழ போய்ட்டுமா? க்ளோஸ் பண்ணுவோம். ஆமா கீழ போயிரலாம். கீழ போலாமா? ஓகே. ஆஹா தொரத்தணும்னு ஒண்ணு. நீ வே என்னது? எங்க போனது? அந்த இடமா வராதேமா? வந்த இடம்தான்யா. ஏங்க இப்ப நம்ம இந்த இடத்துக்கு போணுங்க. டைனிங் ஹால் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போங்க. உட்காந்து போயா. இல்ல எங்க போனோம்? நேரா போங்க. இந்த இதுக்குள்ள போங்க. அந்த டோர் இருக்குல்ல அதுக்குள்ள போங்க. பொறுமையா போவோம் गाइस. ஆமா. லைட் போட்டு போவோம். ஆஃப் பண்ணியா? தெரியும் நம்ம வழி. இல்ல. போலாம் गाइस நம்ம பொறுமையாவே போலாம். அவசரம்லாம் வேண்டாம். லைட் ஆஃப் பண்ணிக்கயா. ஆஃப் பண்ண முடியாது. சரி போங்க. இங்க இதுங்க. இது இன்ஃபர்மேட்டரியா? ஓ இது கூட தான் சாவி இருக்கு. என்னாச்சு? என்ன நடந்துச்சு? குளோரியா கதவு மூடு. தயவு செஞ்சு கதவு மூடு. என்ன நடக்குது? கதவு மூடு.
அப்படிங்கிறாங்க. சரி. ஓகே, ஓகே. அடுத்து சரி அமைதியா இரு. என்னாச்சுன்னு நடந்தத சொல்லு அப்படிங்கிறாங்க. ஓ மச்சான் கடவுளே! நான் இங்க தான் இருக்கிறேன். கேக்குதா? நான் இங்க தான் இருக்கேன். நம்பவே என்னால முடியல நம்பவே என்னால. முடியலங்கிறாங்க. ஓ இதயம் வந்து என்ன வெடிக்க போற மாரி இருக்கு. இல்ல, இல்ல. அமைதியா இரு. அமைதியா இரு, அமைதியா இரு. ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறா. ம். நீ கொஞ்ச ஏதாச்சும் நேரம் ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் எடுக்கணும். தண்ணி குடி அப்படிங்கிறான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. என்ன மெடிசின் இன்ஃபர்மேனா மெடிசின் தானே? ம். என்னது? எனக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா ஐடியா இல்ல. ஆனா இப்ப நீ என்னைய ரொம்ப என்னை கவலைப்படுத்திருக்கிற. ஃபெல்டன் வந்து அவன் வைஃபையும் கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவ தான் குழந்தைய கொன்னுன்னு அவங்க நெனச்சுட்டு இருக்காங்க. இல்ல நம்பவே முடியல. என்னால நம்பவே முடியல அப்படிங்கிறா. ஆனா அவங்க அங்க 2 பேரும் தனித்தனியா தான் தூங்குவாங்க. அவங்களோட கல்யாணமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேரு விபத்து. அப்புறம் வந்து அருவருப்பானதுங்கிறாங்க. ஆனா அதாவது அரியா ஹரியானா ரிச்சர்டோட கடந்த காலம் பத்தி எல்லாம் தெரிஞ்சாலும், ஜெனிஃபர் பத்தி தெரிஞ்சாலும், ஆனா இது உனக்கும் தெரியுமா? எனக்கு எனக்கும் தெரியும். தெரியும். ஆனா நான் இந்த மாரி நடக்கும்னு நெனச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. அப்ப ஆனா நீ நீ எதுவுமே தெரிஞ்சு பண்ணல. எதுவுமே பண்ணல அப்படித்தானே? நீ நீயும் சும்மா இங்க இருந்திருக்க. இருக்க அப்படிங்கிறாங்க. நீ அவன் பண்ண தப்புக்கெல்லாம் உடந்தையா இருந்திருக்க. அந்த மெனஸ்மோர், அந்த அந்த பினான்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே நீ ஹெல்ப் பண்ணியிருக்க. எனக்கு இந்த டிசீஸ் பத்தி அந்த அளவுக்குலாம் தெரியாது. அவனோட பெர்சனல் மேட்டர்ஸ் பத்திலாம் தெரியாது. ஆனா அவன் பொண்ணு காணாம போனது எனக்கு தெரியுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மருந்து எங்கேயும் போறதில்லங்கிறாங்க. அது நெசசிட்டி. நெசசிட்டி இல்ல. அது அடிஷன்ங்கிறாங்க. அது அடிக்ஷன். இப்போதைக்கு எதுவும் 2 டிஃபரன்ஸ் எதுவுமே இல்ல. சரி. அது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் இங்க வந்து ரூல் அப்படிங்கிறாங்க. நீ ஸ்போக் பண்ண மாட்டியா? நம்ம நிஜமா இப்பதான் பேசிட்டு இருக்கோமா? இல்ல, இல்ல. நான் எனக்கு இந்த மாரி கெட்ட விஷயம் எனக்கு தெரியும். நர்ஸா எனக்கு வந்து இந்த ஆர்த்தோடாக்ஸ் பத்திலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி அது இது எவ்வளவு வேலை எப்படிலாம் செய்யுது, சொல்லியிருக்காங்க. அதோட இது பத்திலாம் தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. அதே எனக்கு உதவி செய்ய படிச்சிருக்காங்க. நம்ம போயாகணும். அவங்க எப்ப வேணாலும் வந்துருவாங்க. ஃபெல்டனோட யாராச்சும் இன்னும் இருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஆமா, ஒரு விசித்திரமான ஒரு 2 நண்டு இருக்காங்கறாங்க. அந்த பெயிண்டிங்ல இருந்தவங்களும் கேட்கறாங்க. இந்த வீட்ல தான் வீட்லயா? இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நம்ம இங்க நம்ம தான் இங்கேயே தான் இருக்கணும். இருந்தாகணுங்கிறாங்க. இப்ப இப்ப வந்து போனா போ முடியாது. ம். எல்லா இடத்துலயுமே அடைச்சிருக்கு. நம்ம பிளாக் ஆயிருக்காங்க. சரி சரி இத குடி. குடி அப்படிங்கிறாங்க. என்னது இது? ஓ இது ஹார்ட் வந்து பீட் உன்னோட ஹார்ட் பீட்ட வந்து ஸ்லோ படுத்தும். கொஞ்சம் ஸ்லோ படுத்தும். சரி. ஏங்க சந்தேகமா இருக்கே. உனக்கு செலஸ்ட்ட திரும்பி அத பத்தி உனக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்கறாங்க. அத கூட திரும்பி போடுறத பத்தி. என்ன நம்ப விரும்பல. ஆனா அதான் சொல்லிட்டு இருந்தாரு அவரு. அவ வந்து ஜெனிஃபர் வந்து பார்த்தாங்களாம் எல்லாத்தையுமே. நானும் சில டைம் ஜெனிஃபர் இருக்கலாம்ன்றேன். ரிச்சர்ட் வந்து அவன் கடந்த காலம் அவங்க அப்பாவோட கோவத்தால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கறாங்க. ஒரு பைத்தியக்கார ஒரு சைக்கோபாத் அப்படிங்கிறாங்க. பார்த்தனே. ஸ்பிளிட் பெர்சனாலிட்டி வந்து அவன வந்து அவங்க அப்பாக்கு எதிரா வந்து மாறி வாழ சொல்லுச்சு வாழ அப்படிங்கிறாங்க. வச்சிருச்சு. எல்லா மொத்த வாழ்க்கையும். ஆனா இது நம்மள எப்படிங்க ட்ரீட் பண்றா? நம்ம தான் திருடி எல்லாம் பண்ணுமே. போலீஸ் போலீஸ்லாம் வந்துட்டே இருக்காங்கறாங்க. ஆமா அவங்க வந்துட்டே தான் இருப்பாங்க. நான் இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு. ஆஹா! யோசிக்கிறாங்களா? என்னது? ஆஹா! கண்ணு மங்கள மங்கலாகுதுங்க. சாகுது. ஏங்க எனக்கு டவுட்டுங்க. ஆ. நீ சரி எப்படி உள்ள வந்த? இதே ரூட் தான். எப்படி உள்ள அதேதான். வந்தங்கறியா? இந்த டோர்ஸ், விண்டோஸ்லாம் நீ தான் லாக் ஆயிருக்குன்னு சொன்னீல அப்படின்னா, எல்லாமே நீ இதா இருக்கு. மாட்டிக்கிட்ட உள்ள. அப்புறம் எப்படி வெளிய வந்த உங்களுக்கு? இப்ப வரைக்கும் உன்னோட கீ என்கிட்ட தான் இருக்கு. உன்னோட கீஸ். ஆமா வெளிய விட்டு ஆமா போன ஒரு கீ. அதான். அப்ப நீ வேணும்ட்டே தான் விட்டு வெளிய அப்படித்தானே நான் கேட்கிறேன். கண்டுபிடிக்கிறதுக்காக. எனக்கு நீ யாருன்னு உண்மையாவே தெரியும் அப்படிங்கிறா. நீ என்னைய வந்து மயக்கம் பண்ணி வச்சிருக்கங்கறாங்க. நான் உன்னை ரொம்ப ரொம்ப நாளா மிஸ் பண்ண சிஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஓ! இவ தான் இதான் மூத்தா. மாத்தா. ஆஹா! காய்ஸ் மாட்டிட்டோம். அப்ப இவ தான் ரெட் அண்ணா. இதுதான் ரெட்ன்னு நினைக்கிறேன் காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ! என்னய்யா இது? போடு. சாவு சாலா. ஆஹா! காய்ஸ் என்னாச்சு? எஸ்கேப் ஆகணும்னு லைட் போடு. அமுத்து. போயிட்டாளா? என்னது விட்டு போயிருக்காங்க. என்னது? இது வந்து நீயா தான் இருந்திருக்கணும். சரி. நானா தான் இருந்திருக்கணுமா? அது என்னது பாரு. பாத்துரலாம். லெட்டர் லெட்டரு. இருக்கு. ஓகே பாத்துரலாம். எடுக்க முடியுதா? ஆ. எடுக்குறேன். இது வந்து இருங்க, பேஷண்ட். பின்னாடி ஏதாச்சும் இருக்கா? ஓ! பேஷண்ட் மிஸ் குளோரியாவா? எதுவும் இல்ல. நான் எல்லாமே சாக போறாங்க. ஒவ்வொருத்தங்க எல்லாம் சாக ஒவ்வொருத்தங்க எல்லாரும் அழிய போறாங்கன்னு சரி இது முடிச்சுட்டு. இருக்கட்டும். எங்க பேஷண்ட் போறீங்க? குளோரியாயா? அப்ப குளோரியா ஒரு ஆஷ்மேன் அவ. ஜெண்டர் வந்து ஃபீமேலு. 38 வயசு. அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல். அதாவது அவங்களுக்கு உடனே சிகிச்சை தேவைப்படுதுங்கிறாங்க. இந்த ஓகே. பேஷண்ட் வந்து ரொம்ப தலைவலிக்குது. அது மட்டும் இல்லாம திடீர்னு இப்ப கண் பார்வை போகுது அப்படின்னு சொல்லி வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிடலைசேஷனுக்கு. ஓகே. அதாவது இவங்கள டைகஜனைசேஷன் அதாவது இவங்க பார்த்ததுல என்ன தெரியுதுன்னா, அதாவது இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இவங்களோட டிசீஸ் வந்து ரொம்ப வர்ஸ்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஐ வந்து லைட்டோட அந்த சென்சிட்டிவ் வந்து ரொம்ப இதாக இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாம, இது வந்து கோரஸ்டின் அப்புறம் செரிமென்ட் டேமேஜ் அந்த கண்ல இருக்கிற டேமேஜ் சொல்றாங்க இது வந்து. அது மட்டும் இல்லாம இந்த வந்து என்ன ஆகுதுன்னா, இது லைட் பார்த்தாவே ரொம்ப கண் இதாயிரும். அதனால அந்த மாரி ஒரு டிசீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. அப்புறம் இன்னும் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணது என்ன வந்துச்சுன்னா, அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப ஆ அதாவது இது ரொம்ப கஷ்டமான நோயுமா சொல்றாங்க. இது வந்து எப்படின்னா, இந்த இன்சுலின் டிஃபிஷியன்சில வந்து அல்சர்ஸ் வந்து இந்த மெமரிலாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காமா. அப்புறம் ஹாலுசினேஷன்ஸ். ஆனா விசித்திரம் என்னன்னா, அது வந்து அவங்களோட
டிஷ்யூஸ் அதாவது அவங்க குணப்படுத்துறது வந்து ஹீலிங் பவர் வந்து அதிகப்படுத்திருக்கு. ஜாஸ்தி அதாவது படுத்திருக்கு. அவங்க அவங்கள மறக்க வச்சு, அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் கண் பார்வை ஒவ்வொன்னா இழக்க வச்சு, அவங்களோட வந்து டிஷ்யூஸ வந்து ஹீல் பண்ண வச்சிருக்கு. ம். அதாவது அதாவது இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ரொம்ப தேவைப்படுது உங்களுக்கு இப்பவே அப்படிங்கிறாங்க. சரி. இந்த எஃபெக்ட் வந்து திரும்பி வர வைக்க முடியாது. ம். இந்த டேமேஜ் ஐசைட் அதெல்லாம் வந்து ரொம்ப அதெல்லாம் ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிறாங்க. சரி. அப்புறம் கன்க்ளூஷன். இறுதியா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அ கொஸ்டினோட அந்த வந்து இந்த என்னது சொல்லியிருக்காங்க. இந்த மாரி இந்த கொஸ்டின் இது பண்ணோம்னா, உடனே கண் பார்வை போயிரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து சாக கூட நேர்க்கலாம். ரொம்ப ஆமா ரொம்ப இந்த கடந்த இதுக்கு போயிருவாங்கங்கிறாங்க. ம். அ ஸ்ட்ராங் லைட்டோட நம்ம வந்து கண் பார்க்கக்கூடாது. அதாவது இந்த இன்சுலின் எடுக்கணும்னா டோசேஜ்லாம் வந்து கரெக்ட்டா நம்ம எடுத்தாகணும். அப்பதான் நம்ம ஐ கான்டாக்ட் வந்து ஓரளவுக்காச்சும் இருக்கிற அளவுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமா. அப்டின்னா லைட் பார்த்தா முடிஞ்சிருவா. அதாவது சன்லைட் அந்த மாரி அந்த கைஸ். அளவுக்கு அவ ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறா அந்த கண்ணு. ம். சரி அவங்க எல்லாரும் அழிய போறாங்க. ஏங்க யோ! கதை வந்துருச்சுங்க. கதைப்படி இப்படிதான் பண்ணும் போல. ஏங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு ஆ. அவன் ஜென்னிஃபரும், செலஸ்டியும் ஒரே ஒருத்தன் தான் நெனைக்கிறேங்க. அவளுக்கு ஸ்பிளிட் பெர்சனாலிட்டி இருக்கு. 3 பேரா? இல்ல, இல்ல. 2 பேரும் ஒருத்தங்க தான். செலஸ்டியும், ஜென்னிஃபரும் ஒருத்தங்க தான். அப்ப இவன் வேறயா? கோஸ்டின். கோரஸ்டின் இதான இத இத சொன்னாரு. குடுத்துருக்காரு நம்மளுக்கு. அதிக டோசேஜ் குடுத்தா கண் பார்வை போயிரும்னா. அதான். அதே மாரி லைட் பார்த்தாலும் கண் பார்வை ஃபோட்டோ போயிரும். சென்சிட்டிவ் ஆயிரும். அதுவுமே லைட் தான். ஆ. சரி பார்க்கலாம். ஹீலிங் ப்ராசஸ் அதிகப்படுத்தும். ஆனா நம்மளோட இது டிஷ்யூ இதாயிரும் கைஸ். ஜெனரேஷன்லாம் கொஞ்சம் அதாவது ஒண்ணு இழந்து ஒண்ணு ஏத்துற மாரி. ஆ. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்திருப்போம். இது வந்து சாபம்ன்ட்டு இருப்பாங்க. ஆமா. இது எல்லாமே சாபமா சாபம் அப்டின்ட்டு இருப்பாங்க. சரி என்னது? மருந்து பார்க்குறோம். அவ வந்து இவ கதை சொல்ற மாரி நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதான் ஏன் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன்ல. இப்ப இவ தான் அவளா? நம்மளுக்கு வந்து 35 வயசு ஆகுது guys. 35 வயசு தான் ஆகுது. கைஸ் இப்ப புரியுது கைஸ் எல்லா கதையும். அதாவது நம்ம வந்து சிரஞ்ச பிக்கப் பண்ணியிருக்கோமா? சிரஞ்ச் மெடிக்கல் சிரஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் இட் கேன் பிளைண்ட் குளோரியாக்கா? ஏங்க இது நமக்கே யூஸ் முடியாது போலங்க. ம்ஹ்ம். அந்த சிரஞ்ச் ஒண்ணு கிடைச்சு, ம். அது யூஸ் பண்ணலான்னு பார்த்தா முடியல. சரி வெளிய போலாம். ஓட முடியலங்க. என்னது? அமுத்து அமுத்து. போ 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 போயிட்டு இரு. பாத்தியா? இப்பதாங்க இந்த இடமே அழகா இருக்கு. கதை ஓப்பன் ஆயிடுச்சா? ம். இன்ஃபர்மேரி. இங்க ஒண்ணும் இல்ல. போலாம். கிளிக் ஓட முடியலங்க எனக்கு தெரிஞ்சு. என்னது? என்னது? வெளிச்சத்துக்கா? ஆமா. அது கோஸ்டின் அதனால மறந்தாரு. வராயா? வரான். தூக்கிஸ். சாவடி. என்னது? அடிச்சிட்டோமே. அடிச்சிட்டாலயா? ஓகே அடிச்சிட்டோம். போலாம். எங்க போற சேவ் பண்ணிருமா? இல்ல. போங்க. பண்ணிடலான்றீங்களா? லைட் இல்ல. சரி கட்சினா இருந்துச்சியா? புடிச்சிட்டா. இவ ஜெனிஃபர். ஜென்னிஃபருங்க. எல்லாம் ஒரே இடத்த சுத்திட்டு இருக்குங்க. எல்லா பிசாசுகளும் ஒரு இடத்துல சுத்திட்டு இருக்கீங்கடா. யாரு நீ? நம்மளுக்கே ட்ரீட்மெண்ட். ஏன் இங்க வந்த? என்னோட செலஸ்டே பொண்ணு உனக்கு யாரு? ஃப்ரெண்டுன்னு. யாரா நீ? யார்ரா நீ எதுக்குடா வந்திருக்கன்னு கேக்குறாங்க. ஆமா கரெக்ட் தான். இதுக்கு இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறாங்க. அவளை இங்க இருந்து வெளியே அனுப்புங்க. வெளியே வடக்குங்கன்றாங்க. சில நாட்களோட முடிவுகளா கிளியர் ஆயிரும். நல்லா கொஞ்சம் தெரியுதுன்றாங்க. இப்ப எனக்கு தெரியுது யார் என்னோட பொண்ணுன்ட்டு. ஆனா இது ரொம்ப ஒரு சென்சேஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் திரும்பி எல்லாத்தையும் வாழ்றேன் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி அவங்க அப்பாட்ட கஷ்டப்பட்டாரு அதே மாதிரி. எங்க அப்பா திரும்ப வந்துட்டாரு. சரி. அது மட்டும் இல்லாம எனக்கு திரும்பி ட்ரெஸ் போட சொன்னாரு. அதுக்கப்புறம் ரிச்சர்ட் நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கிற அந்த மாதிரி பேச சொல்றாங்க. ஆனா நான் ஜென்னிஃபர். ஆனா நான் ஒவ்வொரு டைம் அது மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். டைம் போக அதுக்கப்புறம் செரஸ்டே வந்து வளர ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிறா. அப்புறம் நான் யாரா இருந்திருப்பேன்? யாருன்னே தெரியாம அப்புறம் நான் வந்து ஜென்னிஃபர்னு கூப்பிட ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறாங்க. நான் வந்து பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நான் அவளை ஜென்னிஃபர்னு கூப்பிட்டேன். ஆனா அவ போயிட்டா. அப்படின்னா அப்புறம் திரும்பி அப்ப எதுக்கு அவ திரும்பி வந்தா? நான் நிறுத்தி இருக்கணும் அப்படிங்கிறா. எல்லாத்துக்கும் இறுதியா அதை நிறுத்தி இருக்கணும். எனக்காக அவளை நிறுத்தி இருக்கணுங்கிறாங்க. எங்க அப்பாக்காக. அப்பவும் உங்க அப்பாக்காக தான், அவனுக்காக இல்ல. அதாவது அவங்க அப்பா வந்து வாயை நிறுத்துறியான்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீ பேசுறது நிறுத்தி இல்ல உன் நாக்க வெட்டி அறுத்துருவேன் இருக்காங்க. என்னது நம்மளுக்கே ட்ரீட்மெண்ட்டியா?
எங்க அது? ஆமா. அந்த இது மோனோஸ்ட்ரே. ஆஹா! என்ன அது மோனோமெஸ்ட்ரி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட். இதே தான் ஃபர்ஸ்ட் சீன் அவன் பண்ணியிருந்தான் அந்த கிழவனுக்கு. அதான். இந்த ஃபிலிம்ல காட்டியிருக்கோம். நாட்டி கிழவனுக்கு. சட்டி போடாம சுத்திட்டு இருக்கான் வீட்ல. அதான். கதுன்னு அர்த்தம்? அழுகுறா. கண்ணீரு. அழுகுறா. ஓ! நம்மளுக்கு ஞாபகம் வந்துருச்சா? இது நம்மலாங்க. அப்ப நம்ம தான் திரும்ப வந்ததா? நான் சொல்றது உனக்கு கேக்குதா? ஏய் என்னய்யா ஆச்சு? கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா? அதுதாங்க வருது. நிறுத்து. நிறுத்து, ஏய் நிறுத்து. நாக்க விட்டுட்டாயா? நாக்க விட்டுறாங்க. நிறுத் நகர்றத நகராத. நிறுத்து. ஏய் யார்றா அவன்? ஓ! நகர்றத நிறுத்துடா. ஓ! இவ. நீ இங்க இருக்கியா? இங்கதான் இருக்கியா? என்ன பண்ண? நீ ரொம்ப நீ என்ன பைத்தியக்காரியான்னு கேக்குறாங்க. இல்ல. இல்ல கடவுளே, இல்ல, இல்ல. ஏங்க லூசு மாரி இங்க வந்து மாட்டிக்கிட்டோங்க நம்ம. ம்ஹ்ம். நாக்க வெட்டிட்டாங்க அவன். அதான். அத அது ஃபாலோ பண்ணு. அது அத பாரு கவனி அப்படிங்கிறாங்க. அத பாக்க நிறுத்தாத. அப்படிங்கிறாங்க. நீ ரொம்ப இது ஒரு பைத்தியம்டி. பைத்தியக்காரித்தனம். நீ தான் அவனோட மூளைய வந்து பாய்சன் பண்ணி பாய்சன் பண்ணியிருக்க. எல்லாத்தையும் பண்ணியிருக்க. நீ தான் எல்லாத்தையும் கொன்றுக்க அப்படிங்கிறாங்க. அப்ப இவ நீ தான் தான் காரணமா? கொலகாரி. இவதாங்க எல்லாத்துக்கும் காரணம் குளோரியா. நான் என்ன சொல்றத கேள்வி? கேளு. வச்சுமாவளே. நீ உன்னோட பர்ஸ்ல என்ன ஒளிச்சு வச்சுக்க மறந்துட்டு இருக்கியா? நீ என்னைய ட்ரக் பண்ண பாத்த. என்னைய குருடனாக்க பாத்த. அந்த அதே மாரி. அப்படின்னா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை நம்பி இருந்தேன். நீ நீ எங்கள எங்களோட ஒருத்தியா இருந்த. ஆனா இப்ப நீ இதுல. இப்ப அதுக்கு நீ தகுதி இல்ல. நான் ஒரு தடவ மட்டும் இல்ல 2 தடவ நான் வந்து உயிர் பிழைச்சிருக்கேங்கிறாங்க. நீ மன்னிச்சிரு. சரி. அடிக்கிறாயா? நீ என்னோட இனிமேலு சிஸ்டர் இல்ல. சகோதரி இல்ல இனிமேல் அப்படிங்கிறான். அப்ப நம்ம தான் ஜெனிஃபரா? இல்ல. நம்ம ரீடு. இங்க பாருங்க. ஓ! இவ்வளவுதாங்க இவ்ளோ பண்ணி வச்சிருக்கா. நீ வந்து அமைதி உனக்கு தேவைப்படுதுங்கிறாங்க. இல்ல மிஸ்டர் சொல்லிட்டேன். ஃபெல்டன். அத அவ கேட்காதீங்க. சொல்றத கேட்காதீங்க. அவ ஜென்னிஃபர். அவ தான் உங்க பொண்ணு. அப்ப இவள நம்மள கொன்றுக்கான். அதெல்லாமே இவதான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் உங்க வாழ்க்கைய எங்கிருந்து எடுத்தது. அவ உங்க முன்னாடியே இருக்கா. அப்படிதான் அவன் வைஃபை கொண்டாங்க ஃபெல்டன். என்ன கேளுங்க. நான் ரோஸ்மேரி. நான் தான் மத்த வாட்டி ரோஸ்மேரி. தப்பிட்டீங்க. ஆனா இந்த அவ வாட்டி இனிமே இங்க. தப்பிக்க வாய்ப்பே இல்ல. இந்த சாயந்தரம் தான் அவள பார்த்தோம். இது எப்படி மீண்டும் உங்களுக்கு தெரியும்? நான் உங்களுக்கு அவள காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறா. ஏய் என்னய்யா அவன்? நான் கருத்துருக்கு எதுவுமே இவதான் சொல்லல. என்னோட சின்ன குழந்தையான்னு கேக்குறாங்க. நான் நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உதவி யோ! பண்ணியிருக்கேன். நெருப்பு. இல்ல ஃபெல்டன். ஃபெல்டன். எல்லாத்தையும் எரிச்சிரு. எல்லாத்தையும் எரிச்சிரு. இல்ல. இல்ல. தயவு நான் செஞ்சு கெஞ்சி நிறுத்துங்க. கேட்கிறேன். என்னைய விட்டுருங்க. பைத்தியக்காரா. சைக்கோங்க. இவதாங்க எல்லாத்துக்கும் காரணம். ஒவ்வொரு வாட்டி வந்து இவதான் பாய்சன் பண்ணியிருக்காங்க அவன. தூண்டி விட்டுருக்கா. இவனே பண்ணிட்டான். நம்மள ஆ. இப்பவா ஜட்டி போட்டியாடா? நான் போட்டுருக்கான்யா. இல்ல. போட்டிருக்கனா? போட்டுருக்கான். லேடீஸ் இருக்காங்கல்ல. இங்க குளோரியா தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி பாத்துக்கலாம். அமுத்து. அமுத்து. ஃபன்லயே குடி. ஓ! கார்ல போணும். முடியலங்க. ஓ! அது மேல பின்னாடி. இருந்தேன்னா ரவுப்பு விழுகுன்றாங்க. அமுத்து. அமுத்து. எனக்கு தெரிஞ்சு அவனும் நம்மள எரிக்க பாக்குறான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா. அப்பாடி! விழுந்துட்டோம். வந்துருவாங்க. நம்ம வேற இப்ப மயக்கத்துல ஐயோ! இருக்கோம். சைக்கோ வேற இவன். எங்க பொண்ணு வேஷத்துல போட்டிருக்காங்க. அப்படி ஆமாய்யா அவன் பொண்ணு ரொம்ப புடிச்சு அமுத்து. சாவுடா. அவ்வளவுதான். ஒரு பாடி வந்துருச்சு. இப்படி இந்நேரம் இன்னும் இவனுக்கு யாரு ஜென்னிஃபர் இருக்கா, குளோரியா இருக்கா, ரெட் ஹேண்ட் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு ரெட் ஹேண்டும் குளோரியா ஒண்ணுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாய்யா மாத்தாவ தானே கண்ட்ரோல் பண்ணா. இல்ல ஆமா பாக்கலாம் வெயிட் பண்ணு. என்னாச்சு? என்னமாச்சு? ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுயா. ஆமா. சேவ் பண்ணிட்டு அப்புறம் அடுத்து பாத்துக்கலாம். சேவ் பக்கத்துல தானே? எங்க பக்கத்துல இருக்கோம்? இது டைனிங் ரூம் தானே? பக்கம் தானே சேவ்? ஆமா. இந்த ரூம் அது. ஆமா. ஆனா வழி மறந்துருச்சே. ஏய் பக்கம் தான்யா நான் பாத்துக்கிறேன். நம்மளுக்கு தெரியாத வழி. அவன் செத்துட்டானாங்க. என்னாச்சுங்க அவன்? என்னாச்சு? உயிரோட தாங்க இருப்பான் கிழவன். கடமை இல்ல. எரிஞ்சு செத்துட்டான். இல்ல ஆள காணோம். பாடி காணோம். ஆஹா! காய்ஸ் முதல் கொலை. ஃபர்ஸ்ட் மர்டர். ஓகே. ஒரு யோ! பீஸ் போயிருச்சு. இவங்க கொடூரமா இருக்காங்க. ஆமாய்யா. அவன் சும்மா எழும்பாட்டு தான் இருந்தான். இல்ல இது ஓ! என்னது? இது ஹேண்டில். ஹேண்டில் கிடைச்சிருக்கு. அவளே அடிச்சா பரவாயில்லையே. இந்த ஹேண்டில் எங்க கேட்டுச்சு? எங்க கேட்டுச்சு? இங்க இங்க கேட்டுச்சு. கேட்கலையா? இப்ப வரைக்கும் எங்கேயும் கேட்கலையா? இது என்னது என்னது? அது? தெரியலையா? பர்ஸா? அப்படியா? ஆமா. அப்ப நம்மகிட்ட அது இருந்திருக்கு. அவன் நம்ம ஆல்ரெடி மருந்து எடுத்து வச்சோம் தெரியுமாங்க? ஓ! அத எடுத்துட்டா? அவன் கண்டுபிடிச்சிட்டா. எலிவேட்டர் கிராங்க் நம்ம எடுத்துட்டோன்றாங்க. எல்லாமே போச்சு. இருங்க. எடுத்துக்கோ. வா எடு. ஓ! அது பாக்குறதுயா? சாலா செத்து போயிட்டியேடா. பரவால்ல கடைசியா ஜட்டி போட்டியே. இல்ல பொண்ணு வேஷம் தான் போட்டான். ஏதோ ஒண்ணு ஜட்டி போட்டுருக்கானா இல்லையா? இப்படி இல்ல. போறது அப்படி இல்லங்க. சேவ் இங்க இல்ல. அப்புறம் எங்கங்க இருக்கு? அழைச்சிட்டு போணும். இருங்க ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துட்டு போறேங்க. அதான் பொருள் எடுத்துக்கலாம். போடி. டிஃபென்ஸ் ஐட்டம் இருக்கா?
டிஃபென்ஸ் ஐட்டமே இல்லங்க. ஆஹா கைஸ் மாட்டினா கொலைதான். ஆமா இருங்க. இது சவுண்டு. எடுத்துக்கோ. இருக்கு திருடுறா கைஸ். அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு போயிரலாம். தேவைப்படும். ஆல்ரெடி அவன் பொருட்கள்லாம் எடுத்துட்டா. கத்தியெல்லாம் சும்மா கின்னுட்டு இருந்தான். எங்கேயா கிட்ட இருந்த ஒரே ஒரு கத்தி பச்சை கத்தி வச்சிருந்தேன். ஏங்க பச்சர் நைஃப்ங்க. எடுத்து சொல்லணும்னா தவடா பிரிஞ்சிருக்கும். என்னது அது லெட்டர்? என்ன லெட்டரா? லெட்டர் நான் பாப்பேன். ஏற்கனவே பார்த்ததா என் லெட்டரு. இருங்க ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். புது லெட்டரா இருக்க போகுது. ஆம், ஓ இது புது லெட்டர் போல. புது லெட்டரா? இல்ல இல்ல பார்த்த லெட்டர் தான். பாத லெட்டர் தானே. அப்போ ஓகே. சாங்க அங்க ஒரு கத்தி இருக்கு. எடு. ஆயுதம் கிடைச்சிச்சு. அப்பாடி. ஆடி இதெல்லாம் பச்சை. இருக்கு. எங்க அனுப்பிச்சிட்டு போனுங்க சேவுக்கு. இருங்க இருங்க. இவன் வேற நடுவில் நிற்கிறான். இங்க தானே. ஆ அனுப்பிச்சு அனுப்பிச்சு அங்க ஒரு கதவு இருக்கு. இதுக்குள்ள இத்தனையே வந்துருச்சா? பார்த்து போ. உரிமையா இதெல்லாம் பார்க்கவே இல்லையே. ஏங்க புது இடமா இருக்கு. தானே இன்னும் இங்க இடம் இருக்கு புதுசா. இதெல்லாம் பார்த்தது சரி, இல்லையே. பார்த்துட்டு போயிருங்க. அது அந்த இடத்துக்கு போலாங்க. சரி சேவ் பண்ணிடலாங்க. அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இந்த இடம் அந்த மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. எடுத்துக்கோ. ஓ இந்த இடம் டிவி ரிமோட் ரூமியா? ஆ, இந்தால. ஓ அந்த இடம் அது. ஆமா. பொறுமையா தரேன். சேவ் சேவ். இருக்கு. ஓ இங்கதானா? பரவாயில்ல. சேவ் பண்ணிக்கலாம். டேமேஜ் ஆயிருக்கேண்ணே. ஆமா ஆமா. எடுத்துக்கலாம். பின்ன அடிச்சிருக்காங்க. பண்ணு. இல்ல டேமேஜ் ஆகல. இப்ப எங்க போறது? இப்போ லிஃப்ட்டுக்கு தான் போகணும். யோ அடிச்சுட்டு போகாதயா அவனும் வந்துட போறான். ஏங்க இப்ப கொஞ்சம் வெளிச்சமா இருக்குங்க. அப்படின்ற சரி போ. விடிஞ்சிருச்சானே? இல்ல இல்ல விடியல. இப்போ லிஃப்ட்டுக்கு போகணும். லிஃப்ட் வந்துங்க. தப்பிக்க முடியுமா லிஃப்ட்ல? நான் தப்பிக்கலாம். வருதானே? வா வா சீக்கிரம் வா. எவனோ வந்துட போறான். அதான் சவுண்ட் கேக்குது guys. வருது வருது. அவனும் வந்துட போறான்யா. யாரும் இல்ல தைரியம். தைரியம் வேண்டும் கைஸ். கதவு திறந்துருச்சா? இல்ல இல்ல அது கதவை திறக்குது. அப்படியே அமுத்துனியா அமுத்துனியா இல்லையா? வந்துருச்சு வந்துருச்சு. வந்துருச்சு வந்துருச்சு. வா 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 வா. சீக்கிரம் போய் அவன் வந்துட போறான். புள்ளியை காணோம். வந்துருச்சு. வா. அதனால யாரும் வரல டிஸ்டர்பன்ஸ். ம். ஏத்துங்க. அது போயிடுச்சு. டன் 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 டன். சூப்பரா இருக்கு லிஃப்ட். ம். லிஃப்ட் இங்க இருக்கு. எவ்வளவு முடிஞ்சு நினைக்கிறேன். யோ யோ என்னடி அமுத்து. ஜோரியாங்க? ஜோரியா. ஏன்? யோ ஏதோ பண்றாயா அவ. அமுத்து. போடு. இந்த சிரஞ்சு தானே? அப்படியா? சிரஞ்சா? அப்படிதான் நினைக்கிறேன். அவளுக்கு கண்ணு தெரியாது நீ. சிரஞ்சு குத்துனா. ஆமால. சிரஞ்சா? அப்படி. ரீஜெனரேஷன் பவர் சூப்பர் லெவலுக்கு. ரீஜெனரேஷன் பவர் இருக்குங்க. அது ஒரு டோஸ் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். அதுக்கு மேல அதிகமா எடுத்துட்டோம்னா அவளுக்கு கண்ணு தெரியாம போயிடும். சாப்பிடுறாயா அவ. போடி போடி வெண்ண மகளே. முடிஞ்சு வந்து பாரு. கேம்தி கைம்ப என்ன பண்ணுவ? சரி. என்னது? ஓ நின்று ஸ்டக் ஆயிருச்சு. ஓ இதுக்கு தான். இல்ல சிரஞ்சு யூஸ் பண்ணுங்க. பரவாயில்ல. இந்த மாமா கடைசியா போகும்போது கொடுத்துட்டு போயிட்டான். ம். கிளம்ப கொடுத்துட்டு டீ போயிட்டாயா. ஐட்டம் சிரஞ்சு. ஓ இது இப்படியா மேனுவலாவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம். போன வாட்டி இங்கே நின்றுச்சுலங்க. ஆமா ஆமா. இல்ல இல்ல ஃபுல்லா போல நம்ம ஆ. அப்படியே பாதி நின்றுச்சு. இது என்ன மேல் டோர்னா அந்த அடைச்சு வச்சிருந்தாங்களே இந்த இடம். அந்த இடம் நினைக்கிறேன். லைட் கொடுக்கலாமா? ஓடு ஓடு ஓடுங்க. வழிங்க. ஓ இந்த இடம் என்ன இருட்டு. வராயாவ. ஓ இது இந்த இடம் அடைச்சு வச்ச இடம். வராங்க அவ. ஓடு 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 ஓடு. எங்க ஓடுறது? லைட் ஆஃப் பண்ணிக்கலாமா? லைட் ஆஃப் பண்ணிக்கலாங்க. போ போ. இங்கதான். ம். வருவோம். அப்படி திரும்ப வந்துட்டாயா? வந்துட்டாங்க. சரி போலாம் போலாம். அதெல்லாம் வர ஆரம்பிச்சுங்க. நம்ம தான் ஃபாஸ்ட். ஓ இது வேற ஏன்டி உனக்கு பின்னாடி துரத்துற இப்பதான் நீ யோ புடிச்சிட்டாயா? வந்து சாவு சாலா. ஓ இன்னொரு இது சுட்டிட்டான். ஓடு. கழுத்தை குத்த வேண்டியதானே. இல்ல இல்லங்க சிரஞ்சத்து குத்துனாலும் இதை சுத்துறான்னு தெரியலையே. தெரியல பாத்துக்கலாம். என்ன ஓடணுமா மீண்டும் மீண்டும்? இல்ல ஒளி ஒளி ஒளி. உட்கார் உட்கார். இதனது? ஓ பண்ண முடியாதுயா. ரெட்ல இருக்கு. ஓ அவர் ஆன் பண்ண நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எங்க போறது? ஓ ஷார்ட் சர்க்கியூட் ஆன அந்த ரீசன் ஏன்னு பாக்கணும். உட்கார் உட்கார் உட்கார். வெயிட் பண்ணு. ஓ புடி. இதெல்லாம் பிடிக்க முடியாதுடி. அமுத்து. நல்ல வேலை கைஸ் இது இருந்துச்சுன்னா இன்னொரு கத்தி இல்லையா? ஓடு. சொருகிட்டோம். ஏங்க கண்ணு தெரியாதுங்க. உட்காந்துக்கோங்க. அவளுக்கு கண்ணு தெரியாதா? ஆமா உட்காந்துக்கோங்க. வெயிட் பண்ணு. இங்க உட்காந்துக்கோ. அப்படி போட்டோம். ஆமா அது கண்ணா. வெயிட் பண்ணுங்க. பொறுமை. நான் தான் எனக்கு தெரியுங்க. அப்படியா? அந்த அளவுக்கு இல்ல அப்ப தெரியாது. ஏன் போகாதே. லைட்டு தான் கண்டுபிடிக்கிறாங்க. லைட் ஆஃப் பண்ணியா? இருங்க. ஃபர்ஸ்ட் இங்க நின்னுப்போம். போட்டோம்.
லைட் ஆஃப் பண்ணு முதல்ல. லைட் ஆஃப் பண்ணியோ. ஆ. ஆ. இப்போ போடுங்க. வெயிட் பண்ணுங்க. இதானங்க? இது பண்ணிட்டு அப்படியே ஓடிரணுங்க. வழி இருக்கா இங்க? ஆமா. திறக்கும். அமுத்துங்க. அமுத்து. வரா. எக்ஸிட். போடு. ஓடிட்டோம், தப்பிச்சிட்டோம். அப்பாடா! சுப்பா! போடுங்க. இப்ப எங்கங்க? போலாம். ஸ்ட்ரைட். இவன் வரமாட்டாளா? இது என்னது? எடுத்துக்கோ டைவர்ஷன். ஆமா டைவர்ஷன் பண்ணி எப்படி பண்ணலாம்ல. போறது? வந்துட்டா உட்கார். புடிச்சிட்டாயா? இங்க எதுவுமே இல்லையாங்க? முடிஞ்சான கதை. ஆமா அவ்வளவுதான். இங்க இவதாங்க ரிட்டர்னு. அதான் சொன்னேன். நினைச்சனே. ஓ, அப்ப சுத்தி வந்துட்டாளா அவ? ஆமா. இங்க இருந்து வரும். இங்க இருந்து வரும் எக்ஸ்சேஞ்ச். எங்க? எங்க இருக்குன்னு தெரியலையே. ஓ, இந்த இடம். வந்துருச்சு. சேவ் ஆயிடுச்சியா? சேவ் ஆயிடுச்சா? ஆமா. எடுத்துக்கோ அது. எவ்வளவு இருக்கு? ஆஹா. இது இல்லையா நம்ம கிட்ட? இங்க எப்படியாங்க போறது? இப்படிதான். ஓடு. அவ எப்ப பார்த்தா? திரும்ப. ஓ, இது வேற இடிக்குது. காய்ஸ். முடிச்சிருவோமா? என்னங்க வழி? அமுத்து. ஏறு. ஏறுமா, நீ என்னமா பண்ற? ஓகே. ஓடிடுமா? போங்க. ஓ, மாத்து. ஓடு. அமுத்து. ஏய், இது வேற வருமா? இந்த மாத்தாவது இதான் சொல்லிடாதியா. போலாம். எப்படி போலாம்? இப்படிதான். ஓ, இதோ இருக்கு. ஓடி போயிருமே என்ன? ஓடலாம். இங்க வரணும். போலாம். இங்கதான் பக்கத்துல இருக்குங்க. ரெட் கலர் எரியுது. வர முடியாது. ஓ பா, ஜஸ்ட் மிஸ். உயிரே போயிருக்குயா. இல்ல, முன்னாடி போலாம். வெளியே இருக்கா? உட்கார். எங்க? இங்கதான் போகணும். அமுத்து. இருங்க. அமுத்துங்க. ஃபார்வர்ட். புடிச்சிட்டாயா? ஒரு டைவர்ஷன் போட்டு பண்ணுங்க. டைவர்ஷன் போட்டுல இருங்க. திரும்பி சொருவா பாருங்க மத்தியிலே. கைஸ் இப்ப ஒண்ணும் இல்ல. பொண்ணு துரத்துவால நம்ம டப்புன்னு ஓடி வந்துடலாங்க. அவ்வளவுதான். ஓகே. எங்க இருந்து வருது இல்ல. கடைசியா சேவ் எடுத்து வந்தது. இங்க சேவ் இருக்காது. அங்க சேவ் பண்ணல. இங்க இருந்து டைரக்ட் டப்புன்னு ஓடிடுங்க. ஓடி வழிங்க. லெஃப்ட். ஓடு. ரைட். ஓடு. வேற காமிப்பீங்களா டேய்? அந்த ஒரு இடத்துக்கு போய்ட்டனா ஈஸிதான். டைவர்ஷன் ஐட்டம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேற கண்ணு தெரியாதுல. ஆமா, கண்ணு மட்டும் தெரிஞ்சுனா போட்டுருப்போம் நம்மள. கரெக்டா நம்ம டைவர்ஷன் யூஸ் பண்ணிட்டு தள்ளிடணுங்க அது. ஆமா, ஓகேவா? ஈஸி தான். ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டம் இல்ல. ஆஹா, வருது. ஓடிடுங்க. ஓடலாம். என்ன பண்ணோம்? ஓட முடியுங்க எனக்கு தெரிஞ்சு. சரி விடுங்க, துரத்துட்டே போலாம். என்ன அவசரம்? வரவா பாருங்க. ஆனா என்ன கொஞ்சம் டைம் இழுக்குது. இல்லையா, இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. கேம் முடிய போகுதுங்க. இருங்க, என்ன இருக்கு டைவர்ஷன் ஐட்டம்? எங்க முடிச்சிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு போய் சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். எங்கங்க? அந்த அப்படியே ஒரு பட்டன் அமுத்தி பாத்து. இது மெயின் டோர்க்கு நினைக்கிறேன். இப்ப பாத்து போ. எங்க இருக்கா? இங்கதான் இருக்கா? வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் முன்னாடி போ. அப்படி டைவர்ஷன் போடுங்க. இன்சர் போட்டு விடுங்க. இந்த முக்குல போட முடியாது. ஆமா, இருங்க. இங்க ஏன் இப்படி பிளேஸ் பண்றேன்? வரா. கண்ணு தெரியல. வரா கைஸ். அவ கண்ணு தெரியல. கொலை பண்றேன்னு இதா இருக்கா? இந்த இடத்துல வேண்டாங்க. இந்த இடத்துல வந்து மாட்டிட்டாயா? ட்ரே கட்டு போயிட்டு டைவர்ஷன் போட்டு நம்ம பண்ணிடலாம். गाइस இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த கிராங்க் இது போட்டா ஆட்டோ ரிலீஸ் பண்ண மாட்டா. எக்ஸிட் ஆகுறது. ஆமா, ஓடு. அதான் பிரச்சனையா இருக்கு. ஏன்டி பின்னாடி துரத்துனா நீ இப்படிதான் வச்சு அழகா ஓடிட்டு இருப்பியா? அது உண்மைதான். அந்த ஹேண்ட்பேக் எதுக்கு? ஓடு வா. சாலா அந்த இதை எடுத்து மண்டையிலே போட்டு மண்டை உடைக்க வேண்டியதானே? ஆனா வேற இருக்கு. இது வேற பத்தாது. போ. கரெக்டா பண்ண வந்து போயிருக்கலாங்க. கரெக்டா? சரி விடுங்க. போ. ஷூ த மாட்ஸ். அதே ஷூன்னு வச்சுக்கிறியா? ஏதாவது சொல்லியா? எங்க இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த இன்சில் போட்டுடலாம். டைவர்ஷன் ஃபர்ஸ்டே போடலாமா? ஆமா. ஆஹா, என்னது? கிராஷ் ஆயிடுச்சா? ஒரே நிமிஷம் கைஸ். ஆஹா, ஒரே நிமிஷங்க.
என்னாச்சு? ஆ. ஆ. ஒரு ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் கைஸ், ஒரே பாஸ் நிமிஷம் பண்ணிக்கிறோம், கைஸ். பாஸ் பண்ணிக்கிறோம். பாஸ் பண்ணுங்க. கைஸ் வந்தாச்சு. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு கிராஷ் ஆயிருச்சு. பரவால்ல நம்ம செக் பாயிண்ட் நம்ம சேவ் பண்ண சேவ் பண்ண இல்லன்னா நல்லதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன டிஸ்ட்ராக்ஷன் எடுத்துக்கோ. என்ன நல்லதுன்னா நம்மகிட்ட ஒரு இப்போ ஆயுதங்கள் இருக்கு. அப்படிதான்யா வருவா அவ. திரும்பி ஓடு. ஐயோ இப்படி போகக்கூடாதுயா. சரி சேவ் ஆயிருச்சு இருங்க. கத்தி யூஸ் பண்ண கத்தி யூஸ் பண்ண வேண்டாம் கைஸ். சரி விடுங்க, தெரியல எனக்கு. சரி விடுங்க தெரியல. கத்தி யூஸ் பண்ண வேணாம், நம்ம பாதுகாப்பாவே வச்சுப்போம். கேஸ் இன்னொரு 10 நிமிஷம் தான் கூட தப்பிச்சா முடிஞ்சுச்சு. கேமே முடிஞ்சுச்சு. டிஸ்ட்ராக்ஷன் ஐட்டம் டிஸ்ட்ராக்ஷனா இல்ல வேணா போடணும். இருங்க எடுத்துக்கலாங்க. இதை எடுத்துட்டு அதுக்கு அப்படி டேரக்டா போயிடலாம். ம். படாத பாடுபடுத்துறீங்க ஓடு. வந்தாச்சு. இவன் ஏங்க நிக்கிறா? பின்னாடி வந்து ஏண்டி தெரியுது. எனக்கு புரியல, அங்க பேய் துரத்துதுன்னு தெரியுது. பேய் இல்லையா சைக்கோ. சைக்கோ துரத்துறான்னு தெரியுது. அவன் இப்படிதான் உட்காந்து ஆத்தி ஓடிட்டு இருப்பாள, மத்தி ஆட்டிட்டு கை இப்படி இப்படின்ட்டு. முடியா இந்த மாதிரி கேம்னால இப்படிதான். இல்ல கைஸ், உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் கேக்குறது? நான் கேட்க கேள்வி நியாயம் தானே? கரெக்டா போயிருக்காங்க. அங்க இடிக்குதுங்க அந்த இது. என்னங்க பண்றது? இன்னத்துக்கு ஆம்பளையா இருந்தா போட்டு தள்ளியிருப்பாங்க. இன்னாத்தி நான் அந்த இடத்துல இருந்து வச்சுக்கோங்களேன், நடத்துறது வேற. கத்தி எடுத்து அம்மா சொல்லியிருப்பேன். எடுத்து மத்திர சொல்லி வாயில எடுத்திருப்பேன். பேசுவான் நினைப்பீங்க. ஆமாங்க, சும்மா ஒரு வாட்டி 2 வாட்டி பயம் காட்டலாம். இந்த இடத்துல கரெக்டா இருக்கணும்யா. சும்மா பயம் காட்டிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறது வேற. ஆஹா அவன் எங்க இருக்கா? இங்கதான் பக்கத்துல இருக்கிறான். இப்படிதான் வருவா, அப்படிதான் வரும். இங்கதான் இருப்பான். இங்க இருக்கா? ஃபர்ஸ்ட் எங்க இருக்கா? கைஸ் போனாட்டு இப்படிதான் நம்ம போட்டு தள்ளலாம். எங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கணுங்க. இருங்க. இப்படி வேணும் பாத்துக்கோங்க. திடீர்னு எடுத்துக்கோ. வந்து டீ என்னடி பண்ற? விட்டுரு. விட்டுரு. அங்கதான் வந்து அவ்வளவுதான். ஏன்டா இந்த சமயம் கேட்கலையாடி? பெரிய பெரிய தரங்க அது. இதோட ரொம்ப சிறுசு கைஸ் இடம். அதான் தப்பிக்கிறது கஷ்டம். பட் இடம் ரொம்ப சிறுசு. அந்த ஸ்பிளிட் பர்சன் எடுத்துக்கோ. அப்படியே போட்டுலாம். போட்டு பாருங்க. இருங்க. அப்படி இப்படி வந்து பிடிச்சிட போறாயா? எங்க போடுவோம்? அங்க சரி இப்படி போட்டது. அங்க போட்டா உன் பாத்து வந்துருவாயா? அங்க போக கூடாது. இங்க இல்ல அப்படி ஓடுறியா? இருங்க. நான் என்ன பண்றேன்? டைமா இங்கிட்டு போயிட்டு அப்படி போட்டுறேன். அங்கிட்டு போட்டுரு. இப்படி வரா பாரு. பாரு சைட்ல பாரு. அங்கிட்டு போ. ஓடிடுமா? இல்ல எப்படி போனோம்? இப்படியா? இங்க நல்ல வேலை ஓடல. ஓடிதானா அவ்வளவுதான், மத்தி பிடிச்சு பறிச்சிருப்பா. இதான் அமுத்துங்க. ஓகே கரண்ட் வந்துருச்சு. போட்டோ சென்சிட்டிவ் கைஸ், அதான் லைட் பட்டுச்சுன்னா அவளை வந்து ஏறுங்க. வெளிச்சம் டோஸ் வந்து ஓவரா அதிகமா எடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டோ சென்சிட்டிவ் போட்டுதான் தெரியுமா? ஆமா கைஸ். யோ என்னையா எய்ம்ல போயிடுச்சு. இருங்க என்னாச்சுன்னு தெரியல. பக்கா போயிடுச்சு. யோ இங்க போனோம். இப்படிதான். இது எப்படி போக கேக்குறது தெரியலையே. லைட் ஆன் பண்ணிட்டுமே. வழி இருக்கா? வழி இருக்கியா? இங்க இருக்கு லைட் போடணும். கத்தி இங்க வழி இருக்கு. ஓடியே போ. பாத்து போயா. வேண்டாம் வந்து பச்சனை சொல்லிக்கிற போறாயா? சேவ் ஆகல. பொறுமையாவே போலாம், அவசரப்பட. வந்து கத்தி இருக்குடி. போடு சாலா. இதுக்குதாண்டி வச்சிருந்த கத்திய. எங்க போகணும் தெரியலையே. லைட் ஆன் பண்ணும். ஸ்ட்ரைட்டாவே இங்க தெரியல. அந்த லைட் ஆன் பண்ணும். எங்க போறேனே தெரியல எனக்கு. எங்க இது எந்த வழி? இது என்னோட மாதிரியே தெரியுது. திரும்பி வந்ததுக்கே சுத்திட்டு இருக்குமா? கைஸ் போயிருமா? அப்படி பண்ணா போயிரும். அப்புறம் போயிரு. எங்க திரும்ப அப்படி போய் அந்த லைட் ஆன் பண்ணும். அதான் இப்ப மெயின். போக மாட்டேங்குது. ஒன்டா
புடிச்சிட்டான். ஏங்க இது எங்கங்க போறது? ஐயோ கரெக்டா போய் லைட் ஆன் பண்ணுவியா, அதான் என் பிரச்சனை. வழி தெரியல எனக்கு. வந்த வழியா தான் போய் ஆகணும் ஒரு வழி. சரி வழி மட்டும் பார்த்து சொல்லுங்க. எங்க இருந்து வந்து தெரியலையே. சேவ் ஆயிருக்கு. எங்க இருந்து? எங்க இருந்து தெரியலையே. எங்க ஓ இருந்து? ஆன் பண்ணிடணும். போய் ஆன் இது பண்ணும். ஏறு. ஓகே இந்த சேவ் ஓகேங்க. பரவாயில்ல, சேவ் கொடுத்துட்டான். இல்லைன்னா கஷ்டம். ஓடலாமா இங்க போ? இன்சைடியா இப்படி வரும். அதாச்சும் எடுத்துக்கோ. வச்சிருக்கல இருக்கு ஆல்ரெடி இருங்க. சரி அப்படி போக. அப்படியா? ஆமா இப்படிதான் போகணும். அந்த சைடு தான் இது இருக்குல்ல ஏணி கிட்ட. ஓடு. ஐயோ இது வேற இது. நீங்க இங்கே இதே பண்ணிட்டு இருங்க. இப்ப நாங்க போய் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் வந்து திறக்கும் போது. அப்பா வந்தானா புடிச்சிருவா. ஆமா எங்க டிஸ்டர்பன் பண்ணிட்டு போயிடலாமா இங்க சரி வச்சுட்டு. அப்படியா? இல்ல இங்க எப்படி இருக்கிறது? எங்கேயே வைக்க முடியும் உன்னால? இங்கதான் நின்றுட்டு இருப்பா. வைக்கவே முடியாது. இங்கதான் நின்றுட்டு இருப்பா ஆக்சுவலி. பாத்துட்டா. ஓடிடணும் இந்த இடத்துல. அப்படி ஓடு. ஸ்ட்ரைட்டா. சரி விடு ஸ்ட்ரைட்டா ஓடிடலாம். ஓடு. ஏங்க ஸ்ட்ரைட்டா வழியே இல்லையே. ஸ்ட்ரைட் தான் அங்க போகணும். அப்படிதானே வராவன். Straight வழியே இல்ல. ஸ்ட்ரைட்டா போங்க, போய் பாருங்க. அப்பதான் தெரியும். யோ இது திரும்ப வந்துட்டயா? திரும்ப வந்துட்டா? ஆமா. சூப்பர். எனக்கு என்ன பண்ண தெரியுமா? அவன் அந்த இடத்துல போனாவே ட்ரிகர் ஆயிடுறா. நல்லா ஓடிடணும் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஓடிடலாம். ஆமா. ஏண்டி இதோட 3வது வாட்டி மத்தியில ஏத்துறடி. 3 நாளா? வெக்கரண்டி உனக்கு வெக்கரண்டி ஏத்தரண்டி உன்னைய. ஓகே இங்க கத்தி இங்க இருக்குமா? இருக்கு நம்ம கிட்ட இருக்கு. ஸ்ட்ரைட். இங்கேயே முடிச்சுக்கலாம். அப்புறம் அங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். போ 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 போ. போனாலே ட்ரிகர் ஆகுறா. அதனால நம்ம அப்படியே ஓடிட வேண்டியதாங்க. ஓடு. ஸ்ட்ரைட் தான். திரும்ப. இங்க ரெடி இருக்கு. இப்படிதான் வந்திருக்கணும். ஆக்சுவலி அங்க தெரியல நம்ம திரும்பி வந்துட்டோம் அப்படியே வந்தனால. அதை கத்தி அனுப்பிச்சிட்டு தாங்க போங்க. பண்ணி விட்டுரு. சோ ஆனாலும் வந்துட்டே இருக்குது. சுமைகள் லைட் போட வேணாம். லைட் போட்டா அவங்களுக்கு வழி தெரியும் guys. எங்க சுமைகள் பல விதம். அதில் இது ஒரு விதம். திரும்ப இங்க வழி. திரும்ப எங்கயா? அப்படி திரும்பி பாரு. இங்க ஒன்று இருக்கு. இன்னும் ஓப்பன் இல்ல. ஓப்பன் எப்படி? என்னமா இருக்கு? ஓ இங்க எங்க இருக்கு வழி? எங்க வழி? அப்படி இருக்கு. எங்க பூந்து பண்ணுவா இல்லையா? எங்க வழி? அடைச்சிருக்குங்க வழி. அப்படி போய் பாருங்க. அஞ்சு வச்சுட்டு போய் கொஞ்சம் பாருயா. கொஞ்சம் போங்க. இன்னும் கொஞ்சம் போங்க. கொஞ்சம் வழி இருக்கு சைட்ல. இங்க இருக்கு. சவுண்ட் கேட்குற பக்கத்துல போங்க. ஓ இது வழியா போனோம். இருங்க. வழியா போயிட்டு பொறுமையா போவோம். வந்துட்டோம். அதை ஆன் பண்ணா முடிஞ்சு போ. வராம இருந்தா சரிங்க. கடவுளே வந்துடும். பாதுகாப்பா சேவ் ஆயிருக்காது. அந்த ஒரு மட்டும் தான் சேவ் நம்மளுக்கு. போங்க வந்துட்டோம். வந்துட்டாயா? அப்படியே திரும்பி ஓடிடணுமா? அமுச்சுட்டு அவ்வளவுதான் ஸ்டோரி. கதை வந்துருச்சு கைஸ். இல்லைன்னா வெளிச்சம் வந்துருச்சா? சூரிய வெளிச்சம் வந்து இவங்களுக்கு ஆகாது கைஸ். இவங்களுக்கு மாத்துக்கு ஓவரா லைட் பட்டுச்சுன்னா இவங்களால வந்து என்ன பண்ண இதெல்லாம் வேணும் இவளுக்கு. என்னோட கண்கள். ஓ அதனாலதான் மிட்டேல இருந்து இது வரைக்கும் கரெக்டா? ஆமா மிட்டேல நைட் வரைக்கும். ஓகே கண் ரத்தம் சாலா. அவன் பருப்பு வேகாது சாலா. ஆமா என்னது எரிஞ்சு சாகுறான்னு அப்பவும் கொல்றா நம்மள. அவனுக்கு வந்து 2ஆ இது பண்ண போறானுங்கறா. நம்ம தான் பண்ண வேலை. கிளம்பிட்டோமே. போய் கொள்ள வேண்டியதானே. க்ளோஸ் பண்ணிடலாமா? பாவம் க்ளோஸ் பண்ணி விட வேண்டியதான். அப்படி நினைக்காத. ஓ அவளே கண்களை வெட்டிக்கிறாங்க. கண்ணு வெளிச்சமா. ஆமாயா கண்ணு முடிக்கும். நீ எங்க ஒளி நானு பார்க்க வேண்டாம் நானு. ஓ அதாவது குத்திட்டாயா? அவன் கண்ணு அவளே குத்திக்கிட்டாங்க. ஆனா ரீஜெனரேஷன் பவர் இருக்குல்ல உங்ககிட்ட. பவர் இருக்குதா? ஆனா கண்ணை பிடிக்கிட்டாயா? கண்ணு எடுத்துட்டா இப்படி துரத்த போறாளா? நீ அவளுக்கு வெளிச்சம் வேலை செய்யாதுங்க. நம்மளுக்கு வெளிச்சமா இருக்கு. அவங்களுக்கு வேலை செய்யாது. நீ மூச்சு விடுறதுனால கேட்க முடியுது அப்படிங்கிறா. காய்ஸ் ஒண்ணு ஓடணுமா? கொல்ல முடியும் அப்படிங்கிறா.
நீ எனக்கு என்னால உணர முடியுது. நீங்க தான் எங்கேயோ இருக்க பக்கத்துல அப்படிங்கிறா. ஓட வேண்டியது. ஆஹா! நோ, நோ. சவுண்ட் கேட்குது உங்களுக்கு. அதான். பா போடு. போடு அவ்வளவுதான். ஆ சூப்பர் ஐடியாங்க. சூப்பர் இவங்க. அவ்வளவுதான். நல்ல எண்டிங். குளோரியா என்னென்ன பண்ணா? இவதான் எல்லாத்துக்கும் காரணம். எவ்வளவு பாவம் ஃபெல்ட் பண்ணா? நல்லா வந்தா அப்போ. இவதான் தூண்டி ஃபெல்ட் விட்டா. ஆமா, அதான். இந்த மருந்து இது பண்ணி அடிக்ஷன் மாதிரி ஆக்கிட்டா. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாச்சு. திருடிலாம் வந்தோம்ல, இவ்வளவு கண்டுபிடிக்கிறதுக்காக. நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். கம்பி எண்ண வேண்டியது என்னமோ? இல்ல. என்னது? ஹீலிங் ப்ராசஸ் இருக்கறனால உயிரோட பலன போய் பார்க்கலாம். இப்பதான் கட்சியின் மாதிரி தெரியுது எனக்கு. ஆமா. அவ்வளவுதான் கைஸ். கேம் எண்டிங் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். முடிஞ்சு. இதுக்கு மேல எங்கேயும் ஓட முடியாது, ஒளிய முடியாது. இவதான் ரெட் அண்ட் இவதான் ரெட் அண்ட் இவதான் குளோரியா. நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? என்னால முடியல. பார்க்க சிறப்பா இருக்கு அப்படிங்கிறா. அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாட்டேனே. நான் நினைச்ச மாதிரி நான் நான் சாப்பிடல. இப்படிதான் இறங்கணும்னு நான் நினைச்சு பார்க்கல அப்படிங்கிறா. நான் இந்த மாதிரி நினைக்க விரும்பல. இந்த மாதிரி இருக்க விரும்பல. நான் வந்திருக்கவே கூடாது. எல்லாமே என்னோட தப்பு தான். இப்ப புரியுதா உனக்கு? எப்படிதான் நடந்திருக்குது. இந்த நோயை பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. அவங்க வந்து ஃபினான்ஷியல் மட்டும் தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாங்களாமா. அது யூஸ் பண்ணிருக்காங்க. மாத்ததான் வந்து கியூருக்கான கடைசி பீஸ். அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு எவ்வளவு வருத்தம் காட்டுறது. மார்ச் எப்படி ஃபெல்டன் கடிதான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படி எஜிப்ட்ல இருந்து டிசீஸ் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. நாங்க எல்லாருமே வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பலியாடுக அவனோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. நாங்க வந்து கடவுளை நம்பப்படுமா சொல்லியிருந்தாங்க. கடவுளோட கைகள் அடைஞ்ச மாதிரி நம்பப்பட வச்சாங்க. ஆனா எங்களுக்கு அவங்க நோயை தான் கொடுத்தாங்க. அவங்க எங்களுக்கு துன்பத்தை மட்டும் தான் கொடுத்தாங்க. இப்போ கண்ணு எரியுது. பேண்டேஜ் ரொம்ப வலிமையா இருக்கு. வலியை மட்டும் தான் கொடுத்தாங்களாமா. இது எல்லாமே மறந்தா கொடுக்குறாங்க. எல்லாம் மறக்கறதுக்காக தானா? வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் ட்ரக்கா தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த போர்களுக்காக சஃபரிங் பண்றவங்களுக்காக. ஓகே. இந்த போரே சுத்த இருக்கிறவங்களுக்கு அந்த பயத்தை மறக்கறதுக்காக உருவாக்குனாங்கன்னாங்க இந்த மருந்து. அப்பாவா? அவங்க அப்பா பொண்ணோட வாழ்க்கையை ரூன் பண்ணவன் வந்து அப்புறம் அவனே வற்புறுத்தி மனுஷன் வாழ இது பண்ணிட்டான். ஃபெல்டன் நம்மள மாதிரிதான். அவனோட ஒரு பாதிக்கப்பட்டவன் தான். அவன் வந்து வெறும் அந்த ரிசல்ட் அந்த பிளான்டேஷன் தான் நம்ப முடியும்னு சொன்னால. ஆனா அந்த ட்ரக்ல இருந்து வெளியேறும்போது மார்க்கெட்ல வரும்போது நிறைய சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சு அதுல இருந்து. வைமன் அவன் தான் இந்த பிரச்சனை இதெல்லாம் வச்சு அவன் தான் காரணம். இதெல்லாம் பண்ணி பாராசைட் எல்லாம் வந்து ஒண்ணாக்கி இந்த ட்ரக்கோட இது பண்ணிருக்கான். நல்லா பண்ண முடியும் சொல்லி சிறந்தா பண்ணிருக்கலாம்ங்கறாங்க. அவன் வந்து நம்ம மாடிஃபை பண்ணி எங்களோட நினைவுகள்லாம் வந்து மாடிஃபை பண்ண கண்ட்ரோல் பண்றான் அப்படிங்கறாங்க. எங்களுக்கு வந்து மாத்த மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. அப்புறம் நாங்க நோயாளிகளா தான் இருந்தோம் அப்படிங்கறான். ஆனா அந்த சில நினைவுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவோ இல்ல எப்பவோ வந்துடுறான். சரி. இப்ப எனக்கு புரியுது. என்னது? அப்போ ஃபெல்டன் கடைசி வரைக்கும் உண்மையா சொல்லிட்டு இருந்திருக்கான். அவன் வந்து கேஸ்டரை வந்து செலஸ்டியா வந்து காப்பாத்தணும்னு நினைச்சிருக்கான். இது எல்லாத்திட்ட இருந்து அப்படிங்கறாங்க. அவங்க கிட்ட இருந்தோம். ஜெனிஃபர் கிட்ட இருந்தோம். गाइस ஜெனிஃபர் செலஸ்டியா ஒண்ணுதான். ஓ அது மருந்து எடுத்து அந்த ஜெனிஃபர்னு வச்சு மறக்க வைக்கிறதுக்காக. ஆமா. அவதான் வந்து இந்த வீட்டை விட்டு அமிச்சிருக்காங்க. ஆமா. அவள அப்படி பண்ணா அப்புறம் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் ஓடி வந்துட்டா. ஆனா எனக்கு இன்னும் சில பதில்கள் இருக்கு. பதில் சொல்லாத क्वेश्चंस இருக்கு. ஆமா. கேள்விகள் இருக்கு. பதில் இல்லாத கேள்விகள். என்னன்னு சொல்லு. ஏங்க வெயிட் பண்ணு. இப்போ இன்னும் தாமதமாகல. இதோட முடிவு இல்ல அப்படிங்கிறான். ஏண்டி இன்னைக்கு கொள்ள வந்துட்டு எத்தனுங்க கடைசியில வர வீரா நல்லா பேசியிருக்காங்க கடைசியா. இல்ல செமையா கேட்டோம். இது எல்லாத்தோட முடிவா இருக்கும். ஒருவேளை நம்ம ஏற்கனவே செத்துட்டோமோ? இருக்கலாம். யாருக்குமே தெரியாது அந்த உண்மை அப்படிங்கிறத. நான் தான் இங்க பைத்தியம் இல்ல போல. ஆமா. நான் மட்டும் தான் இங்க பைத்தியம் இல்ல போல அப்படிங்கிறா. ஆமா மொத்த குடும்பமே பைத்தியம் தான். ஒருவேளை நம்ம 2 பேரும் நம்மளும் கீழ வந்துட்டோம் தானே? இல்ல கீழ நடந்து வந்தாங்க. நீ எங்களோட உத்தரவா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நோ இல்ல என்னால முடியாது. உன்னால முடிஞ்சிருக்கும் சிஸ்டர். நான் அந்த நாள மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறான். யாரு? அந்த வலிகள், அந்த நெருப்புகள்
அது எப்படி உன்னால? எப்படி உன்னால? ஓ! அந்த நெரிச்சல் என்னமோ ஆ. அது. கேட்டிருக்கு அவளுக்கு. இது ஒண்ணும் ஒரு பரிசெல்லாம் இல்ல. கடவுள் கிட்ட இருந்து இல்ல. இது கடவுள் கிட்ட அப்புறம் இருந்து வந்தது இல்ல. வேமன் கிட்ட இது வந்தது. வந்து ஒரு அறிவியல் அறிவியல் தான். அப்படிங்கிறாங்க. இது 2மே வந்து நீ கம்பேர் பண்ண முடியாது. ஒண்ணு சரி பார்க்க முடியாது. நாங்க நம்புனோம். அது உண்மையா இருக்கும்னு நம்புனோம். ஆனா எல்லாம் தப்பா முடிஞ்சிருச்சு. நாங்கெல்லாம் தப்பா தான் இது ஆனா பண்ணோம். நீ எங்கள விட்டுட்டு எங்க சாக விட்ட எங்கள. எனக்கு தெரியல. என்னால கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்க முடியலங்கிறான். இப்ப நம்மளும் உண்மைய கண்டுபிடிக்க வந்திருக்கோம். நம்ம தென்னத்துக்கு வரலையா? என்னால எதுவும் ஞாபகம் வச்சுக்க முடியலங்கிறாங்க. இது எல்லாமே குழப்பமா இருக்குங்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு. நான் வந்து வெறுப்புல வந்து அழுகி சாக விரும்பல நானு. எப்பவுமே வைஃப் வாழ்க்கை வந்து ஃபுல்லும் நான் வெறுத்துருக்கேன். வெறுத்துட்டே தான் இருந்தேன். இது பத்தி நான் இனிமேல் நான் கவலைப்பட போறதில்ல அப்படிங்கிறான். சரி. வாழ்க்கைய வெறுத்துட்டு இருந்தேன் போலங்க. ம். இனிமேல் இது உனக்கு நீ முக்கியம் இல்ல. யாரு? நீ யாரு? நான் யாருலாம் முக்கியம் இல்ல. நீ என்ன ஆகுறியோ அதான் முக்கியம். இப்ப இவனை பாரு. எப்படி அடி வாங்கியிருக்கான். அதானுங்க. ஆ. நான் இந்த மாரிலாம் இல்ல. இது எல்லாமே ஒரு ஆமா. எல்லாம் குப்பையாட்டம். ம். இப்ப என்னன்னு சொல்லு. செம்ம எண்டிங்க. ம். உனக்கு தெரியுமா? நான் ஒரு குழந்தையா இருக்கும்போது, நான் வந்து இந்த சின்ன கிளாஸ்ல வயசுல எப்படி பொய் சொல்லியிருக்கேன். இல்ல ஐயா ஆமா, படுத்திருக்கியா? ஐயோ, ஏன் அப்படி? நான் இது மாரி படுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் இந்த மாரி இப்படிதான் நான் கடைசி வரைக்கும் ஜாலியா எதுவுமே நினைக்காம சந்தோஷமா இருந்தேன் அப்படிங்கிறான். ம். நான் எங்கேயோ என்னை இருக்கிற நானே மாரி. ஆ சரி. இப்ப எல்லாமே எல்லா நினைவுகளும் எனக்கு ரொம்ப வலிக்குது. வலி ரொம்ப ஏற்படுத்துது. வலி தருது அப்படிங்கிறான். அதாவது பழையத நினைச்சு பார்த்தாங்கன்னா, நமக்கு வலிக்கிற மாரி இருக்கு போலங்க. நம்ம ஏன் மறக்கக்கூடாது? ஏன்? நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பா ஏன்னா ஏன்னா மறக்க முடியாம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறாங்க. ஏன்னா ஏன்னா மெமரி நம்மகிட்ட ஒண்ணே இருக்கிறது. ஏன்னா நம்ம நினைவுகள மட்டும் தான் கடைசி சேவ் அவனும் உயிரோட தான் இருக்கிறான். நீ அவன கண்டுபிடிப்ப. யாரு? எனக்கு தெரியும். நீ அவள கண்டுபிடிப்ப. இந்த யாரு? உலகத்துல எங்க இருந்தாலும் நீ அவள கண்டுபிடிப்பேங்கிறான். யாரு அவ? ஜென்னிஃபரா? செலஸ்டியா? என்னது? யாரு? என்ன குடுக்குறான்? ஏதோ குடுக்குறாங்க. செகண்ட் பார்ட் க்ளூவா? இது தெரியல. ஒருவேள கடவுள் உண்மையா இருந்தானா? நான் நம்புறேன். அவர் வந்து அன்பால உருவாக்கப்பட்டிருப்பாரு. நீங்க 2 பேரும் ஒரு நாள் என்னைய மன்னிப்பீங்க அப்படிங்கிறான். நான் ஆல்ரெடி ஏற்கனவே மன்னிச்சுட்டேன். மன்னிச்சிட்டேன். ஏன்டி இப்போதே கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி காட்டு துரத்துனா. கெட்ட பழக்கம். ஸ்மோக்கிங்கா? ஆமா. ஸ்மோக்கிங். ஆமாங்க. ஆமா. என்னைய மன்னிச்சிரு. மன்னிப்பு. அவர் மன்னிப்பாரு. ம். எனக்கு செம்ம எண்டிங் வேற லெவலுங்க. அதாவது எதுக்குன்னா, இந்த மெமரிலாம் மறக்கறதுக்காக ட்ரக் உருவாக்கியிருக்காங்க. ஆனா அது சைட் எஃபெக்ட் இருந்துச்சு. அதனால தான் இப்படி. இருங்க நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கைஸ் இது முடிட்டு நான் கடைசி வசனம் சொல்றோம். ம். வேற லெவலுங்க கேம். என்ன குடுத்தா? செம்மையா கைட் பண்ணிருக்கா. என்ன குடுத்திருந்தா? கையில குடுத்திருக்கா. கட்டமா இருந்துச்சு. ஆ. வீட்டுக்கார் நம்ம தான் போல. ஏங்க என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்பதான் கடைசி ஃபுல்லு இருட்டே பார்த்துட்டு வெளிச்சத்த பார்க்க செம்மையா இருக்குங்க இப்ப கேம்ல. ஆமா. ஏன்னா கேம் ஃபுல்லு டார்ச் லைட்டே அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம். 2 ராந்திர வேறக்கு டார்ச் நம்ம யூஸே பண்ணல பெருசா நம்ம. அங்க கேம் லைட் யூஸ் பண்ணிருக்கோம். ஆமா. ஏன்னா டார்ச் லைட் போட்டு அவன் வந்துருவான். ஆமா. டக்குன்னு ஓடிட்டு வருவான். சட்டி போடாம. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவனுக்கு தான் பயந்து வந்திருக்கோங்க ஓ நேரத்துக்கு. வேற இடம். ஓ அந்த ரூமுக்கு வந்திருப்பாயா? செலஸ்டியா ரூம், ஜெனிஃபர் ரூம். 2 ஒண்ணுதான்யா. செலஸ்டியாவும் ஜெனிஃபரும் ஒண்ணுதான் கைஸ். மல்டி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அதாவது ஒரு உடம்புல 2 பேர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. என்னது இது? ஓ அந்த கீ. ஓ அந்த மியூசிக் நோட்ஸோட கடைசி கீங்க. கீ பீஸா? எதுக்கு குடுக்குறா? என்ன பஸ்ஸலா இருக்கும்? என்னது? 2 இதயங்கள். எப்பவுமே தனிமையா இருக்காதா? ஆமா. சரியா தெரியல எங்களுக்கு. ஏதோ ஓ எடுத்து போறோம். என்னதுங்க இது? பைய. நம்மளுக்கு விட்டு போயிருக்கா போலயா? ஆமா. ரகசிய காப்பத்துக்கு. இந்த பேக்ல என்ன இருக்கு? அவ என்ன கண்டுபிடிச்சா? ஓ அந்த நம்ம கிட்ட கேட்டவன். ஃபெல்லிங்ஸ் கேர்ள் இன்ஸ்டிடியூஷன். எங்க நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு இது நினைக்கிறேன். நம்பிக்கை சொன்ன அந்த குட் பை. நம்பிக்கை. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா எல்லாத்தோட அவ வந்து அவன் திரும்ப கண்டுபிடிக்க வந்து இது விசை நாங்களேன்னு கேக்குறாங்க. திரும்பி அவளை கண்டுபிடிக்க போறது. இல்ல. அப்புறம் செமையா முடிச்சிருக்காங்க கதைய. சுத்தமா. ஆமா. நம்ம தான் கைஸ் அது கடைசி சொல்லுவோம் பாருங்க. இது ரோஸ்மேரி ஃபீல்ட் செம மியூசிக்ங்க. அவ்வளவுதான். வேற லெவலா எடுத்துருக்காங்க கேம். கைஸ் பட்டாசு கைஸ் கேம் வர்த்து கைஸ். கன்ஃபார்ம் நீங்க வாங்கி பாருங்க. கேம் வந்து வெறும் 7 GB தான்.
ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வச்சு கேம எந்த அளவுக்கு சூப்பரா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரா கொண்டு அவங்க போயிருக்கான். அப்பா, அவங்க குளோரியா ஆ வேற மாரி பண்ட்டாங்க. எங்க ஸ்கிப் பண்ணலாம் ஏதாச்சும் வருமா? போஸ்ட் கிரெடிட் சீன் ஏதாவது இருக்கா? இல்ல, இல்ல. ஓகே. இருங்க அப்படியே கிரெடிட்ஸ் மட்டும் ஓட்டி விட்டு பார்ப்போம். அப்படியா? சவுண்ட் மியூட் பண்ணிக்கலாம். நம்ம பேசுறோம் கைஸ் இருங்க. ம். கிரெடிட்ஸ் எதுவும் தெரியல ஒரே இருங்க. நிமிஷம். வருது. ஏதாச்சும் இது வந்துச்சுன்னா அப்புறம் ஆமா. சரி கதை சொல்லிருங்க அப்போ. ஓகே. கைஸ் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோஸ்மேரி ரீடு கைஸ். நம்ம வந்து ஜென்னிஃபருக்கு அதாவது ஜென்னிஃபர்னு ஒரு இது காணாம போயிருந்தால. செலஸ்டியா? செலஸ்டின்னு ஒருத்தி காணாம போயிருந்தா. அவள தேடி நம்ம வந்திருப்போம். நீ ஃபர்ஸ்ட் விசாரிக்கிறதுக்காக விசாரிக்காக வந்திருப்போம். வந்திருப்போம். உள்ள போகும்போது நம்ம ஃபெல்டன் வந்து ஒரு பேஷண்ட்டா இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் சரியாயிருப்பான். சரியாகலையா? அவன் வெளிய வந்திருப்பான். கண்காணிப்புல இருந்திருப்பான் அவன். ம். இந்த குளோரியா குளோரியாங்கிற இவ இப்போ செத்தால அவளோட கண்காணிப்புல இருந்திருப்பா. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாக்டர் நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபெல்டன வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதாகவும், இப்ப வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன் தனியா வெளிய வந்து போய் சொல்லி பர்சனலா விசாரிக்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வந்திருப்போம். வந்து பார்க்கும்போது என்னாச்சுன்னா, அவன் வந்து நம்ம போய் அவன்கிட்ட ஒவ்வொரு கொஸ்டினா கேட்போம் ஃபெல்டன் கிட்ட. அதாவது ஜெனிஃபர் யாரு? ஜென்னிஃபர் யாரு? இவங்க யாரு? அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரிலேட்டடா நமக்கு சில கொஸ்டின் ஆனா கேட்கும்போது, அப்பவும் அந்த கதை உண்மைய அவன் டென்ஷன் சொல்லியிருப்பான். ஆயிருவான். அவன் டென்ஷன் ஆயி அவன் உண்மைய தான் சொல்லியிருப்பான். அப்போ அவன நம்ம நம்பியிருக்க மாட்டோம். அப்புறம் அவன நம்ம அங்கருந்து வெளிய அனுப்பிச்சு விட்டுருவாங்க குளோரியா. குளோரியா வந்து எப்பவுமே மிட் டேல இருந்து 8 மணி வரைக்கும் தான் வேலை செய்வாங்க. அதாவது 12 மணில இருந்து 8 மணி வரைக்கும். ஆமா. அப்ப மட்டும் தான் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம குளோரியா சாவி வெளிய வச்சுட்டு போயிருவா. அதுவும் ஒரு காரணமா தான் வச்சுட்டு போவா. ம். வரும்னு அவளுக்கு தெரியும். அதனால தான் வச்சுட்டு போயிருக்கா. ம். அதுக்கப்புறம் அந்த சாவிய எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி, நம்ம ஒவ்வொரு துப்பா கண்டுபிடிக்கும்போது, என்ன தெரியும்னா, இவ ஜென்னிஃபரும், செலஸ்டி. செலஸ்டியும் ஒண்ணுதான். 2 பேரும் ஒரே ஒருத்தங்க தான். இவன் மல்டி தான் இந்த மல்டி பர்சனாலிட்டியால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ம். இவன் ஃபெல்டோட அப்பா வந்து ஒரு ஆர்மி மேனு. அவங்க வந்து எப்படி சொல்றது? அதாவது இந்த ரொம்ப வீமன் ரொம்ப நல்லவரு தான் அவரு. ரொம்ப ரொம்ப நல்லவரு அவரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ஷா இருப்பாரு அவ்வளதான். அவனுக்கு அதாவது ஃபெல்டனுக்கு வந்து அவங்க அப்பாவ ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம இந்த வீமன்றது பிசினஸ் பார்ட்னர்ஸ். அதே மட்டும் இல்லாம ரிச்சர்ட் ஃபெல்டன். இவங்க 2 பேர் சேர்ந்து ட்ரக் இது பண்ணியிருக்காங்க. அதுல வந்து வீமன் வந்து ஒரு ட்ரக் கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்காக வந்து 1956 நெனைக்கிறேன். அதுக்காக ஏதோ பரிசு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமா அது ஏதோ இந்த வந்து ட்ரக் டிசீஸ் வந்து வருது. இந்த ட்ரக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம வந்து கதை சொல்ற மாரி ஆரம்பிச்சிருக்கும். இந்த ட்ரக் எதுக்குன்னா, பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட நினைவுகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறக்க வைக்கும். ம். அப்புறம் வந்து உங்க கண் பார்வைலாம் போகும். அதுக்கு பதிலா நம்மளுக்கு என்ன தரும்னா, நல்லா நம்மளுக்கு வந்து நோய்கள்ல இருந்து விடுதல தரும். ம். அதாவது ஹீல் பண்ணிவிடும். நம்ம இம்யூன் இம்யூனிட்ட வந்து சிஸ்டம் வந்து இதாகும். ஆமா. ஆனா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கண் பார்வைகள் அதெல்லாம் போயிரும். ஃபாஸ்ட்டா போது. ஆமா. கொஞ்சம் ஸ்பீடா தான் நெறைய போயிரும். பேர் இருக்கறனால. ஆமா. ட்ரக் படிச்சுட்டு இருந்தா டைம் ஆகும்லங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து இவனும் டெஸ்ட் சப்ஜெக்ட் தான். இவன் யாரு? ஃபெல்டனு, அப்புறம் யாருங்க? யாரு? குளோரியா. குளோரியா. அவங்கலாம் வந்து 2 பேரும் ஒருத்தங்க தான். ரெட்னனும், குளோரியாவும் ஒண்ணு தான். அதாவது ரெட்னன்றது அந்த 12 ரெட்னன்ல அவ ஒருத்தி மட்டும் தப்பிச்சிருப்பா. ஓகேவா? ஆமா. மத்தவங்கலாம் எரிஞ்சு செத்துருப்பாங்க. ம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் ரிச்சர்ட் ஃபெல்டன் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு இருக்கும்போதே, அவ தான் அவன் பொண்ண வந்து வெளிய அனுப்பிச்சிருப்பான். ம். ஆக்சுவலி நம்ம என்ன நெனச்சிருப்போம்னா, அவளே வெளிய போயிருப்பான்னு நெனச்சிருப்போம். அது பொய். அதாவது ஃபெல்டன் தான் அனுப்பிச்சிருப்பான் அந்த பொண்ண. இவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ஃபெல்டன் அனுப்பிச்சிருப்பான். ஆமா, ஆனா அந்த பொண்ணு போகாம போயிருக்கும். போயிட்டு திரும்பி அந்த பொண்ணு வந்ததா சொல்லியிருக்காங்க. ஆமா. ஆனா அத பத்தி குளோரியாவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இவன் ஃபெல்டன் தான் சொல்லியிருக்கான் ரிச்சர்ட் ஃபெல்டனு. சரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் குளோரியா அது யாருங்க அது? யார் யார்? செலஸ்டியா. செலஸ்டே ஆ. செலஸ்டேங்கிற பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட ரிச்சர்ட் ஃபெல்டனும் அவனோட ஒய்ஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பொறந்தவங்க. ஒண்ணா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதே அவ ஒருத்தி மட்டும் தான். அவ ஏன்னா வந்து அவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணது எதுக்குன்னா, பிசினஸ்க்காக தான் கல்யாணம் பண்ணது. ஆமா. அவ 2 பேத்துக்கு வந்து ஒத்து வரல ஆக்சுவலி. அந்த பொண்ணு தான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணையும் அடாப்ட் பண்ணது தான். ம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உண்மைய கண்டுபிடிச்சு, அப்புறம் இப்ப எதுக்காக இந்த ட்ரக்னா, செலஸ்டியும் அதுக்கப்புறம் யாருங்க? ஜெனிஃபர். 2 பேரும் ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி. இவங்கள வந்து இந்த ஜெனிஃபர்ன்னு ஒருத்தி மறக்கறக்கு வைக்கறக்காக இந்த ட்ரக் வந்து யூஸ் ஏங்க பண்ணியிருக்காங்க. எதுவும் வராது போல இருக்கேங்க. சரி பரவாயில்லையா ஓடட்டும். அந்த ஜெனிஃபர் அந்த மறக்கறதுக்காக அந்த ட்ரக் யூஸ் பண்ணனால, ஜெனிஃபர் மறந்துட்டாங்கன்னா, செலஸ்டி எப்பவும் போல இருப்பா. அதுக்காக இந்த ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குளோரியா வந்து இந்த 12 ரெட் நாள்ல ஒருத்தர். அதே மாரி வீமன் வந்து இவங்கள வந்து யூஸ் பண்ணி, கடவுள் இருக்காரு அப்புறமா பொய் சொல்லி, பொய்ன்னு உண்மைன்னு சொல்ல முடியாது. இவங்க எப்படி சொல்ல எல்லாருமே முடியாது. வந்து பாதிக்கப்பட்டவங்க. அதாவது இவங்க என்ன நெனச்சிருக்காங்கன்னா, இந்த மாரி பண்ணோம்னா நம்ம கஷ்டங்கள்ல இருந்து விடுவி கிடைக்கும் அப்படின்னு நெனச்சு பாதிக்கப்பட்டவங்க தான். ஃபெல்டனும் ஒரு அப்பாவி தான். ம். குளோரியாவும் ஒரு விக்டிம் தான். 2 எல்லாருமே பேருமே இதுல பலியானவங்க தான். நம்ம தேடி வந்து உண்மைய கண்டுபிடிச்சிருப்போம். அப்புறம் கடைசியா நம்ம அந்த கதைய முடிக்கிற மாரி அது மட்டும் இல்லாம, செம்மையா முடிச்சிருக்காங்க கதைய. நம்மகிட்ட நம்ம செத்தாலும் பரவால்ல, நினைவுகள் மட்டும் தான் கடைசி வர இதே இருக்கும். நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போங்க? கடைசியா குளோரியா தெரியுமா? ஆமா. கொன்றுப்போம். ஆனா செம்மையா முடிச்சான் எண்டிங். வேற லெவல் கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு தொரத்து அடிச்சுட்டு இருந்தா, அதுக்கப்புறம் இது அன்ரில் இறந்துட்டான். 4ஆ? ஆ? அன்ரில் 4 நெனைக்கிறேன். தெரியல. பரவால்ல. அதாவது சரி கைஸ். நனவு தான் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும். ஆமா. அதனால அது மட்டும் நம்ம மறக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு. அப்படிங்கிறா. ஆமா. இதுக்கப்புறம் அடுத்து இது குடுத்துருக்காங்க. அது என்னங்க வில்லியம்சன் இன்ஸ்டிடியூஷன். அது நம்ம பண்ணுவோம்னு நெனைக்கிறேன். அப்படியா? அதுவும் அடுத்து பண்ணுவோம். அடுத்து டோர்மெண்டட்
ரீமெத்தட் புரோக்கன் ப்ரோக்ளைம்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம பண்ணுவோம் கைஸ். கூடிய சரி, விரைவில் கூடிய பண்ணுவோம். சீக்கிரத்துல பண்ணலாம். அப்படிதான் சொல்றோம். இன்னும் டைம் கிடைக்க ஒரு மாட்டேங்குது. 2, 3 கேம் பண்ணி முடிச்சுட்டு பண்ணுவோம். சரி. ஒரு லிட்டில் நைட்மேர் இருக்கு. அப்புறம் இன்னொரு கேம் பார்த்து வச்சிருக்கோம். அது பண்ணிட்டு பண்ணுவோம். வந்துருச்சியா ரீமெத்தடு? கடைசியா காட்டிட்டாயா? கடைசியா டைட்டில் போட்டாச்சு. கவர்மெண்டட் ஃபாதர்ஸ். தலைப்புக்கு ஏத்த மாரி குடுத்துட்டான்யா கேம. செம்மையா குடுத்துருக்கான் கேமு. ஒர்த் பிளேயிங், ஒர்த் வாட்சிங். ஆனா என்ன அவ்வளதான். எங்க பிசி தான் கதறிடுச்சு. ஒரு படம் பார்க்குற மாரி செம்மையா இருந்துச்சுங்க. ம். சரி ஓகே கைஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல் ஐகான் கிளிக் அமுத்தி ஆல் ஆஃப் தான் அங்க போட வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். அடுத்து அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணா தான் இந்த மாரி கேம் இருக்கிறது தெரியும். அது மாரி எங்க மாரி யூடியூப் சேனல் தமிழ்ல கேம் பண்றது தெரியும். அப்பதான் எங்களுக்கு உதவியா இருக்கும். ம். அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஓவர் கேமிங் சேனல். ஓகே கைஸ். பாய் கைஸ். பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம் புது கேமோட. வரட்டா? வரட்டா மாமே?